எல்லாரும் வேதத்தை எடுத்துக்கொள்வோம். 109வது சங்கீதம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். 109வது சங்கீதம், அதனுடைய 31வது வசனத்தை நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள். 109வது சங்கீதத்தின் 31வது வசனம். ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவர்களின் என்று எளியவனுடைய ஆத்மாவை ரட்சிக்கும்படி அவன் வலது பாரிசத்தில் நிற்பார். வலது கரத்தை உயர்த்தி சத்தமாய் ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் சேர்ந்து அந்த வார்த்தையை வாசிக்கலாமா? எல்லாரும் சேர்ந்து சத்தமாய் விசுவாசத்தோட நம்பிக்கையோட இந்த வார்த்தையை கூட சேர்ந்து வாசியுங்கள். ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவர்களின் என்று எளியவனுடைய ஆத்மாவை ரட்சிக்கும்படி அவன் வலது பாரிசத்தில் நிற்பார். நிச்சயம் உள்ளவர்கள் மாத்திரம் வலது கரத்தை உயர்த்தி சத்தமாய் ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். For he will stand at the right hand of the needy to save him from those who judge his soul. ரைட் ஹேண்டா நிற்பாரா? யாருக்கு நிற்கிறார் என்றால் எளியவனுக்கு. இந்த பூமியிலே எளியவனை நினைக்கவும், எளியவனை நேசிக்கவும், எளியவனுக்காய் நிற்கவும் ஒரே ஒருவரால மட்டும்தான் முடியும். அவரை தான் நான் ஆராதித்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் மாத்திரம் கரத்தை உயர்த்தி ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். எளியவர்களுக்காய் நிற்கிற தேவனவர். தாவீது அடிக்கடி சொல்லுகிற ஒரு வார்த்தை, நானோ சிறுமையும் எளிமையுமானவன். ஆமென். எளிமையானவன் என்று சொல்லும் போது ஏழ்மையானவனாய் மாத்திரமல்ல, ஆமென், ஆங்கிலத்தில் கொடுக்கப்படுறது தேவைப்படுகிறவன். யாருக்கு ரொம்ப தேவையோ அவர்களுக்கு துணையாய் நிற்கிறவர். யார் வாழ்க்கையில ரொம்ப தேவையா இருக்கிறார்களோ அவர்களை கர்த்தர் புறக்கணிக்காமல் அவர்களுக்கு துணையாய் நின்று அவர்களுக்கு உதவி செய்கிறவர். இந்த மாதத்திலே கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்த வார்த்தை இதுதான். ஆமென். யார் யார் அவரே தான் எனக்கு தேவையோடு எதிர்பார்த்து இந்த மாதத்தில் ஒவ்வொரு நாளும் நடக்கிறீர்களோ, உங்களுக்காய் அவர் எங்கேயோ அல்ல, உங்கள் வலது பாரிசத்தில் நின்று நடத்த வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. என்னுடைய எளியவனுடைய வலது பாரிசத்தில் கர்த்தர் நிற்கிறார் என்றால் அவருடைய காருண்யம் எவ்வளவு பெரிதா இருக்கிறது. ஆமென். எளியவன் பக்கத்தில் எத்தனை பேருக்கு நிக்க தோணும்? எத்தனை பேர் வந்து நிற்பார்கள்? ஆமென். அதிகமான கூட்டம் எந்த பக்கத்துல கூடும் என்றால், ஆமென், பலமுள்ளவர்கள் பக்கத்துல இல்ல. ஆமென். இவங்க கிட்ட போன நம்ம தேவையும் சந்திக்கப்படுங்கிற லிஸ்ட்ல யார் இருக்கிறாங்களோ அவங்க பக்கத்துல, அவங்க வலது பக்கத்துல, அவங்க கிட்ட நெருங்கிறதுக்கு தான் இந்த பூமியிலே ஜனங்கள் ஏங்குவார்கள். ஆனால் ஆண்டவரை குறித்து வேதம் சொல்லுகிறது, ஆமென், எவனுக்கெல்லாம் தேவையா இருக்குதோ அவனுடைய எங்கேயோ அல்ல, வலது பாரிசத்தில் நின்று நிற்கிறவர் மாத்திரமல்ல, அவனை ரட்சிக்கவும் கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவனை ரட்சிக்கிற தேவன். இந்த மாதத்துல உங்களுடைய தேவை பலவைகள் இருக்கலாம். ஆனா நீங்க எல்லா தேவைகளை காட்டிலும் யார் தான் ரொம்ப தேவையா பார்க்கணும் தெரியுமா? அவன் யாருக்கு அவர் ரொம்ப தேவைப்படுகிறாரோ அவர்களுக்கு அவர் துணையா இருப்பார். எனவே தான் தாவீது தன் வாழ்க்கையில ஏன் இந்த வார்த்தையை ரிப்பீட்டடா சொல்லுவார்னா, தாவீதுடைய வாழ்க்கையில முக்கியமான தேவையா இருந்தது வேற யாருமே கிடையாது, கர்த்தர் மட்டும். கர்த்தர் மட்டும். ஏன்னா தாவீதுடைய வாழ்க்கை அப்படிப்பட்ட வாழ்க்கை. தாவீதினுடைய ஆரம்பமே அப்படிதான் இருந்தது. சிறு வயதிலிருந்தே தாவீதுடைய சந்திப்பு, தாவீது சந்தித்தது, தாவீதுடைய சூழ்நிலைகள், தாவீதுடைய காரியங்கள் எல்லாமே இப்படிப்பட்டதாய் தான் இருந்தது. எனவேதான் 16வது சங்கீதத்தில் தாவீது சொல்லும் போது இப்படி சொல்லுகிறார், 8வது வசனத்தில், கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாய் வைத்திருக்கிறேன் சொல்லிவிட்டு அதே வசனத்தில் சொல்றார், அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. என் ரைட் ஹேண்ட் அவர் இருக்கிறார். இல்ல, பொதுவாகவே பலர் யூஸ் பண்ற ஒரு வேர்டு தான் இது, என் ரைட் ஹேண்டே அவங்க தான். ஆமா, சிலர் பெலனா இருக்கும்போது அவங்க திடீர்னு இல்லாம போயிட்டாங்கன்னு சொல்ற, என் வலது கையே முறிஞ்சது போல. தாவீது சொல்றார், எனக்கு வலது கை இங்க இருக்கிற அரசியல்வாதியோ, எனக்கு வலது கை இங்க இருக்கிற பணம் உள்ளவர்களோ, எனது வலது கை இங்க இருக்கிற அந்தஸ்து உள்ளவர்களோ அல்ல, எனக்கு வலது கையா இருக்கிறதே நான் ஆராதிக்கிற என் ஆண்டவர். எத்தனை பேர் இந்த காலை நேரத்தில் தைரியமா சொல்ல முடியும், என் வலது பாரிசத்தில் கர்த்தர் நிற்பார். ஹல்லேலூயா. அவர் நின்றால் ரைட் ஹேண்ட் அவர் நிக்கணும். அவன் உங்க ரைட் ஹேண்ட் உங்களுக்கு வலது கையா நிக்கிறது யாருன்னு கேட்ட ஒரு தேவப்பிள்ளை வாயத்திறந்து சொல்லணும், இயேசு. ஆமென். இந்த மாசத்துல இருந்தே சொல்ல தொடங்கிருங்க, உங்க ரைட் ஹேண்ட் யாரு? வாயில வர மாட்டேங்குது. ஆமென். இத சொன்னா சில ரைட் ஹேண்ட் எல்லாம் மிஸ் ஆகும், பரவாயில்ல. இந்த பூமியில யார் எனக்கு ரைட் ஹேண்ட் வேணாம், எனக்கு வலது பாரிசத்தில் நிற்க என் தகப்பன் உண்டு என்று விசுவாசிக்கிறவங்க. எனவே இந்த மாதம் மாத்திரமல்ல, ஒவ்வொரு நாளும் ஆமென், ஒரு காரியத்தை சந்திக்கும் போது இந்த காரியத்தை எப்படி சந்திப்பேனோ என்கிற கலக்கம் தேவையில்லை. அப்படி கலக்கம் வருதுன்னா அப்படி உங்க ரைட் ஹேண்ட் அப்படியே பார்த்துருங்க, உங்க வலது பாரிசத்தில் ஒருவன் இருக்கிறார்.
அவர் எளியவனுக்கு கூட துணையா இருந்து அவனை ரட்சிக்க வல்லமை உள்ள தேவன். ஆமென், ஆமென். இந்த காலை நேரத்தில் ஒரு சில வார்த்தைகளை மாத்திரம் சொல்லி நான் செபிக்க விரும்புகிறேன். தொடர்ந்து இந்த மாதத்தில் கர்த்தர் நம்மோடு கூட இந்த வசனத்திலிருந்து பேசுவாராக. கர்த்தர் ஒருவனுடைய வலது பக்கத்தில் நிற்பாரானால் அவன் வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருக்கும் என்று ஒரு சில காரியங்களை மாத்திரம் சொல்லி நான் செபிக்க விரும்புகிறேன். கர்த்தர் சொல்றார், நான் அவன் வலது பாரிசத்தில் அவர் நிற்கிறார் என்றாலே ஒரு காரியம் தெளிவாய் தெரிகிறது. அவன் யாரும் இல்லாதவனாய் கர்த்தர் காண்பிக்க மாட்டார். ஒருவேளை இந்த பூமியிலே அவனுக்கென்று சொல்லுவதற்கு ஒன்றும் இல்லாவிட்டாலும் அவன் ஒரு தனித்துவமான பர்சனா, அதாவது தனிமையான ஒரு பர்சனா கர்த்தர் காண்பிக்க மாட்டார். அவனோடு கூட அவர் இருக்கிறதை ஒவ்வொரு நாளும் நிரூபித்துக் கொண்டே இருப்பார். எனவேதான் சங்கீதம் 107வது சங்கீதத்தின் 41வது வசனத்திலே தாவீது இப்படி சொல்லுகிறார், எளியவனையோ சிறுமை நின்று எடுத்து உயர்ந்த அடைக்கலத்திலே வைத்து அவன் வம்சங்களை மந்தையை போலாக்குகிறார். எளியவனை பொதுவாக எளியவனோடு இருக்கத்தக்கதா யாருமே இருக்க விரும்ப மாட்டார். எளியவன் என்றைக்குமே தனிமையான ஒரு பர்சனா தான் பூமியில காணப்படுவான். தாவீதுடைய வாழ்க்கையை பாருங்க. வீட்டுல 7 பேர் நின்ற கூட்டம், ஒரு கூட்டம் அப்படி நிக்கிறாங்க, ஒன்றா நிக்கிறாங்க. அவங்க யாருமே தனியா பார்க்க முடியாது. சாமுவேல் வரும்போதும் ஈசாய் ஒவ்வொரு ஆளாய் கொண்டு வந்து காண்பிக்கவில்லை, மொத்தமா கொண்டு வந்து காண்பிக்கிறான். 7 பேரையும் நிறுத்திது. ஆனா தாவீது அப்படி இல்லை, தனியா நிக்க வேண்டிய சூழ்நிலை. இந்த தனிமையா இருக்கும் போது இந்த 7 பேர் கூட ஒருத்தருக்கு உதவி செய்யறதுக்கு மற்ற பக்கத்துல இன்னொரு பேர் நிக்கிறாங்க. ஆனா இந்த தாவீதுக்கு உதவியா நிக்கிறது கூட வேற யாருமே கிடையாது. அட்லீஸ்ட் கூட ஆடு மேய்க்கிறதுக்காவது தாவீது கூட யாராவது போறாங்களான்னு பார்த்தா ஒருத்தரும் கிடையாது, தனிமையா நிற்கிறான். ஆமென். ஆனா கூட்டத்தோடு நின்ன 7 பேர் கல்ல கர்த்தர் உதவினது. தனிமையா நின்ற தாவீதுக்காக கர்த்தர் உதவினார். ஹல்லேலூயா. கூட்டத்தோடு நின்ற ஆமென் அந்த 7 பேருக்காக அல்ல கர்த்தர் துணையா நின்று கிரியை செய்தது. தனிமையா எண்ணப்பட்ட அந்த தாவீது அவனுக்காக யாரும் இல்லை என்று சொல்லி பார்த்து கொண்டிருந்த எல்லா கண்களுக்கு முன்பாய் அவனுக்காய் ஒருவர் பரலோகத்தில் இருக்கிறார் என்பதை கர்த்தர் நிரூபித்து காண்பித்தார். ஹல்லேலூயா. 1 சாமுவேல் 16வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். தெரிந்த வார்த்தைகள் தான். இந்த காலை நேரத்தில் ஆவியானவர் இடைப்பட்ட ஒரு சில காரியங்களை சொல்ல விரும்புகிறேன். 16வது அதிகாரத்தில் தான் சாமுவேல் இப்பொழுது ஈசாயின் வீட்டுக்கு ஆண்டவரால் அனுப்பப்படுகிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், ஈசாய் வீட்டுக்கு போ, அங்கே ஒருவனை நான் அபிஷேகம் பண்ணுவிப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் முதலே பெயர் சொல்லாம ஆளை காட்டாம ஈசாய் வீட்டுக்கு அனுப்புறார். ஒருவேளை சாமுவேல் நினைச்சிருந்திருப்பார் ஈசாய் வீட்டுல ஏதோ ஒரு பிள்ளை தான் இருக்கும் அப்படின்னு நினைச்சு. ஆனா வீட்டுல வந்து பார்த்தா தான் தெரியுது ஈசாய் 7 பிள்ளைகளை கொண்டு வந்து நிறுத்துறான். என்ன ரொம்ப சிந்திக்க வச்ச வார்த்தை. அதனுடைய 8வது வசனம், 9வது வசனம், 10வது வசனத்தை படிச்சீங்கன்னா தெரியும். அப்பொழுது ஈசாய் அபினதாபை அழைத்து அவனை சாமுவேலுக்கு முன்பாக கடந்து போக பண்ணினான். 9வது வசனம் சொல்லப்படு ஈசாய் சம்மாவையும் கடந்து போக பண்ணினான். 10வது வசனம் சொல்லப்படு ஈசாய் தன் குமாரரில் 7 பேரை சாமுவேலுக்கு முன்பாக கடந்து போக பண்ணினான். ஒவ்வொருத்தரையா கடந்து போக பண்ணினான் என்று சொல்லி வந்து கடைசியில் இன்னொரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கணும். என்ன வார்த்தை தெரியுமா? தாவீதையும் கடந்து போக பண்ணினான். ஏன்னா தாவீது ஏதோ ஒரு பிள்ளை கிடையாதுல, அவர் பிள்ளை தானங்க. ஒவ்வொருத்தரையே கடந்து போக பண்ணினான். ஆனா தாவீத ஈசாய் கடந்து போக பண்ணுவான் பார்த்தா கடந்து போக பண்ணல. இதுதான் எளியவனுடைய வாழ்க்கை. பலருக்காக ரெக்கமெண்ட் பண்றதுக்கு சிலர் இருப்பாங்க, ஆனா இந்த எளியவனுக்கு ரெக்கமெண்ட் பண்றது கூட யாரும் இருக்க மாட்டாங்க. எளியவனாலே அவனுக்குன்னு துணை நிற்கிறதுக்கு யாரும் கிடையாது. ஆமென். இவர்கள் 7 பேர் எப்படி ஈசாயின் பிள்ளைகளோ அதே போலதான் தாவீதும் ஈசாயின் பிள்ளை. ஒவ்வொருத்தரையா கடந்து போக பண்ணினான் என்று சொல்லும் போது ஈசாய் அடுத்ததும் ஒரு காரியம் செஞ்சிருக்கணும், தாவீதையும் கடந்து போக பண்ணணும். ஆனா இங்க தாவீதுங்கிற ஒரு பேரை கூட ஈசாய் சொல்லுவதற்கு இல்லை. 7 பேருக்கு ரைட் ஹேண்டா ஒருத்தர் நிற்கிறார், அவங்க தகப்பன் ஈசாய். ஆனா இந்த தாவீதுக்கு ரைட் ஹேண்டா இந்த தகப்பன் இல்லை, ஆனா எளியவனுக்கு உதவி செய்கிற ஒருவர் ரைட் ஹேண்டா நின்னார். ஆமென். ஈசாய் அத்தனை பேரை கடந்து போக பண்ணினான் என்று சொல்லும் போது சாமுவேலை கூப்பிட்டு ஈசாயிட்ட கேட்க வைக்கிறார், வேற ஏதாவது பிள்ளை இருக்குதா? ஈசாயே, நீ இந்த 7 பேருக்கு ரைட் ஹேண்டா இருக்கலாம், ஆனா தாவீதுக்குன்னு ஒருத்தர் ரைட் ஹேண்டா இருக்கிறார். நீ உன் பிள்ளைக்காய் ரைட் ஹேண்டா நின்னு உதவுறதுக்கு நீ நிப்பனா
என் தகப்பனும் எனக்கு ரைட் ஹேண்டா நின்னு உதவுறதுக்கு நிப்பார் என்று விசுவாசிக்கிற தேவ பிள்ளைங்க நல்ல கைகளை தட்டி ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். ஹalleluya. ஏன் இந்த வார்த்தை அன்பு சபை இந்த காலை நேரத்தில் கர்த்தர் பேசுகிறார் என்றால், உனக்கு இந்த பூமியில் உதவுறதற்கு எந்த கரமும் இல்லை என்ற கலக்கம் உனக்கு தேவையில்லை. நீ அவரை சார்ந்திருப்பது உண்டானா பொல்லாதவர்களை நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதா அதை விட மகிமையானதை செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஹalleluya. இங்க ரெண்டு தகப்பனுடைய கிரியை பார்க்க முடியும். ஒரு தகப்பன் 7 பேரை கடந்து போக பண்றார், ஆனா பரம தகப்பன் ஒருத்தனை கடந்து போக பண்றார். ஹalleluya. உண்மையிலேயே ஆமென். மெஜாரிட்டில தான் பல காரியங்கள் நடக்க வாய்ப்பு இருக்கிறது. ஆனா இங்கே வேதம் சொல்லுகிறது, மெஜாரிட்டி பார்த்து கிரியை செய்கிறவர் அல்ல, எளியவனுக்காய் கிரியை செய்கிற தேவன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஏன் கூட அவர் நின்றால் காரியம் மாறுதலாய் முடியும். ஹalleluya. ஆமென். எனக்கு ரைட் ஹேண்டா கர்த்தர் இருக்கிறார். ஆமென். இந்த 7 பேருக்கு உங்க ரைட் ஹேண்ட் யாருன்னு கேட்டா ஈசாய் சொல்லுவார். தாவீதை கேட்கலாம், தாவீதே உன் ரைட் ஹேண்ட் யாரு? உங்க அப்பாவா? உலக தகப்பன் இல்ல, உன்னத தகப்பன். எத்தனை பேர் இந்த காலை நேரத்தில் அப்பா நீங்க தான் என் ரைட் ஹேண்ட் சொல்லுங்க பாக்க. யூ ஆர் மை ரைட் ஹேண்ட். நீங்க தான் என் ரைட் ஹேண்ட் ஆண்டவரே. யாரும் இல்லாதவனாய் பார்த்து கொண்டிருந்த அத்தனை பேர் கண்களுக்கு முன்பாக கர்த்தர் காண்பிக்கிறார், அவன் கூட நான் இருக்கிறேன், அவன் கூட நான் இருக்கிறேன். ஈசாய், நீ மறந்து போகலாம், நீ மற்ற பிள்ளைகளை கடந்து போக பண்ணினது போல உன் பிள்ளை கடந்து போக பண்றதுக்கு நீ மறந்து போகலாம். ஆனா அவனுக்கு ரைட் ஹேண்டா நான் இருக்கிறதுனால அவன் அனாதை கிடையாது, யாரும் இல்லாதவன் அல்ல. யாரும் இல்லாதவனை போல உலகம் பார்த்தாலும் கர்த்தர் நிரூபிப்பார் அவர் யாரும் இல்லாதவன் அல்ல என்பதை. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேர் நம்புறீங்க? உலகம் என்ன எவ்வளவு வேணாலும் ஒதுக்கட்டும், கர்த்தர் என் கூட நிற்கிறதை நிரூபிப்பார்னு நம்புறவங்க மாத்திரம் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹalleluya. இரண்டாவது, அவர் வலது பாரிசத்தில் இருக்கிறவன் அவன் அவருக்கு மிகவும் முக்கியமானவனா இருப்பான். யாருக்கு ரைட் ஹேண்டா நிக்கிறதுக்கு நம்ம துடிப்போம் தெரியுமா? யார் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்ல, இம்பார்ட்டன்ட் பர்சன் தான், முக்கியமானவனுக்கு ரைட் ஹேண்டா நிற்பார். எனவேதான் தாவீது இப்படி சொல்லுகிறார், 1 சாமுவேல் 2வது அதிகாரம் அதனுடைய 8வது வசனத்தில் இப்படி சொல்லு, அவர் சிறியவனை, அன்னாள் சொன்ன வார்த்தை, அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறாராம். உயர்த்துகிறார், குப்பையிலிருந்து உயர்த்துகிறார்னா அவன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பர்சன், அவன் முக்கியமான நபர். அவன் யாரும் இல்லாதவனாய் கர்த்தர் நிறுத்த மாட்டார். அதே போல அவன் எவ்வளவு முக்கியமானவன் என்பதை நிரூபித்து காட்டுவார். அவன் என் கூட கர்த்தர் இருப்பதையும் காண்பிப்பார், நான் எவ்வளவு முக்கியமானவன் என்பதையும் காண்பிப்பார். அதே போலதான் தாவீதின் வீட்டில் நடந்தது. அத்தனை பேரையும் ஈசாய் கொண்டு வந்து நிறுத்துகிறார். எல்லாரையும் நிறுத்தி 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 ஈசாயின் பார்வைக்கும் சரி சாமுவேலின் பார்வைக்கும் சரி ஈசாய் நிறுத்தின 7 பேரும் முக்கியமானவர்கள். ஆமென். எனவேதான் எலியாவை பார்த்த உடனே சாமுவேல் வந்து பிக்ஸ் பண்ணிட்டார், இவன் தான்ட்டார். அதனாலதான் எடுத்த உடனே தைலத்தை எடுத்து ஆண்டவர்கிட்ட கொஸ்டின் கூட கேட்கல, ஆண்டவர் இவன் தானான்னு கேட்கல, ஏன்னா 7 பேர் இருக்கிறான். அப்ப எலியாவை பார்த்த உடனே முதல்ல சாமுவேல் கேட்டிருக்கிறான் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவர் இவன் தானா? ஏன்னா ஆண்டவர் சொல்றாரு, நீ போ அங்கே நான் குமாரனை செலக்ட் பண்ணுவேன் அப்படிதான் சொல்லி அனுப்புறார். அதுல முதல் பையன் அப்படியெல்லாம் சொல்லி அனுப்பல. ஆனா முதல் பையனை பார்த்த உடனே அவன் தோற்றத்தையும் அவனுடைய வளர்ச்சியையும் அவனுடைய சரீரத்தின் நிலைமையை பார்த்ததும் ஈசாயை பிக்ஸ் பண்றாரு, சாமுவேலும் பிக்ஸ் பண்றாரு, இவன் தான் என்று சொல்லி. அவன் 6வது வசனம் சொல்லப்படுகிறது 1 சாமுவேல் 16:6 அவர்கள் வந்தபோது அவன் எலியாவை பார்த்த உடனே கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்படுபவன் இவனாக்கும் என்றான். தைலத்தை எடுத்துட்டு தலைக்கு மேல ஊத்தலான்னு போகும்போது தான் கர்த்தர் சொல்றாரு, நீ இவனுடைய முகத்தை இவனுடைய சரீர வளர்ச்சியை பார்க்க வேண்டாம், நான் இவனை புறக்கணித்தேன். மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன், மனுஷன் முகத்தை பார்ப்பார், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்றார். இப்ப எலியா முடிஞ்சு அடுத்த நபரை கொண்டு வரான். ஒவ்வொருத்தரையா கொண்டு வந்து எல்லாரையும் பார்க்கும் போதும் எல்லாருமே முக்கியமானவர்களாக தான் தெரிகிறார்கள். ஆனா கர்த்தர் அத்தனை பேரையும் புறக்கணிச்சுட்டு எவன் முக்கியம் இல்லைன்னு தகப்பன் பார்த்துட்டு இருந்தானோ அவனை அத்தனை பேர் நடுவில் கர்த்தர் முக்கியப்படுத்தி நிறுத்துகிறார். எளியவன் வலது பாரிசத்தில் கர்த்தர் நிற்பார் என்றால் அவன் கர்த்தருக்கு மிக மிக முக்கியமானவன். ஆமென். ஹalleluya. என் ரைட் ஹேண்டா கர்த்தர் எனக்கு நிற்கிறார் என்றால் நான் அவருக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானவன். ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க இந்த வார்த்தையை? நான் இந்த வார்த்தையை விசுவாசிக்கிறேன். என்ன ரொம்ப ஸ்பெஷலா வச்சிருக்கிறேன், என்ன ரொம்ப ஸ்பெஷலா வச்சிருக்கிறார் சொல்றவங்க உங்க வலது கரத்தை உயர்த்தி விடுங்க. நான் அவருக்கு ஸ்பெஷலான பர்சன், முக்கியமான பர்சன். ஹalleluya. யாருக்கு சொன்ன உங்களுக்கு உங்களை யாருக்கு வேணான்னு அவருக்கு வேணும். ஆமென். நீங்க வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பர்சன்.
அத்தனை பேரும். எனவேதான் சாமுவேல் வேற ஏதாவது பிள்ளை இருக்கிறானா என்று கேட்டதும் ஈசாய் சொல்றார், இனி ஒருவன் இருக்கிறான், அவன் காட்டுக்குள்ள ஆடு மேய்த்து கொண்டிருக்கிறான் என்று சொன்னது சாமுவேல் சொல்ற வார்த்தையை பாருங்க. 12வது வசனத்துல ஆள் அனுப்பி அவனை அழைப்பித்தான். ஒருத்தங்களை கூப்பிடணும், போன் பண்ணி கூப்பிட்டு வாங்கன்னு சொல்றது இருக்கு, கார்ல போய் கூட்டிட்டு வர்றது இருக்கு. யார போன் பண்ணி வாங்கன்னு சொல்லுவோம், யார கார்ல போய் கூப்பிட்டு வரும். இம்பார்ட்டன்ட் இல்லாத பர்சனை போன் பண்ணி வந்துருங்கண்ணே, இல்லை இன்னும் கல்யாண கார்டு பாருங்களேன், இவங்க வர வேண்டாம் நினைக்கிறவங்களுக்கெல்லாம் வாட்ஸ்அப்ல அனுப்பிடுவோம். ஆனா இவங்க முக்கியமா வரணும்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் வீட்டில் போய் தட்டுல பழம்லாம் வச்சு, இல்லை ஏன்னா இவங்கள இம்பார்ட்டன்ட். சரி, தாவீது அவன்கிட்ட சொல்லி வர சொல்லுங்க, இப்படி சொல்லியிருக்கலாம். ஆள் அனுப்பி அவனை அழைச்சிட்டு வந்தார், ஆள் அனுப்பி அவனை அழைச்சிட்டு வந்தார். ஆமென். ஈசாய் அத்தனை பேரையும் அழைத்து கொண்டு வந்து நிறுத்தும் போது இவனை அழைச்சிட்டு வர்றதுக்கு யாரும் கிடையாது. ஆனா கத்தர் அத்தனை பேர் நடுவில் இவன் எவ்வளவு இம்பார்ட்டன்ட்ங்கிறத கத்தர் காண்பிக்கிறார். அன்பு உள்ளமே, உன்னை பலர் புறக்கணித்திருக்கலாம், கத்தர் வலது பாரிசத்தில் இருப்பது நிச்சயமானால் புறக்கணித்த அத்தனை பேர் நடுவிலும் கத்தர் உன் முக்கியத்துவத்தை வெளிப்படுத்துகிற நாட்களாய் இந்த மாதத்தை கத்தர் உனக்கு மாற்றுவாராக என்று இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். ஆமென். புறக்கணிக்கப்பட்டவர்களை குறித்து கலங்காதே, புறக்கணித்தவர்கள் நடுவில் உன்னை நிறுத்த போகிற தேவனுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். ஹல்லேலூயா. அத்தனை பேரும் தாவீதை புறக்கணிச்சிட்டு இருக்கும்போது ஆண்டவர் அத்தனை பேர் நடுவில் அவனை ஆள் அனுப்பி, அவன் வர்றது வர சாமுவேல் சாப்பிடல, ஈசாய் சாப்பிடல, வீட்டில் இருக்கிற யாரும். அப்ப வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன், இனி எல்லாரும் சாப்பிடணும்னா கூட இம்பார்ட்டன்டான தாவீது வந்தாகணும். நான் விசுவாசிக்கிறேன், பல இடத்துல நீங்க தேவைப்பட போகிற நாட்களாய் கத்தர் மாற்றுவாராக, கத்தர் உங்களை முக்கியப்படுத்துவாராக என்று ஆசீர்வதிக்கிறேன். ஹல்லேலூயா. அவர் வலது பாரிசத்தில் இருந்தால் அவன் மிக முக்கியமானவனாக இருப்பான். மூணாவது, ஏன் அவர் எளிமையானுடைய வலது பாரிசத்தில் நிற்கிறார் என்றால் அவருடைய நிலை அவருக்கு மட்டும்தான் தெரியும். அதனாலதான் அவர் எங்கேயோ நிற்கவில்லை. எளியவனுக்கு துணையா இருக்கிறேன்னு சொல்லியிருக்கலாம், எளியவனுக்கு முன்பாக நிற்கிறேன் என்று சொல்லியிருக்கலாம், எளியவனுக்கு பின்பாக இருந்து நடத்துறேன்னு சொல்லியிருக்கலாம். ஆனா கர்த்தர் சொல்றார், நான் எளியவனுடைய வலது பாரிசத்தில். ஏன்னா எளியவனுடைய நிலைமை வேற யாருக்குமே தெரியாது, கர்த்தருக்கு மட்டும்தான் தெரியும். ஏன்னா சங்கீதம் 9வது சங்கீதத்தின் 18வது வசனத்தில் தாவீது இப்படி சொல்றார், எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை, சிறுமைப்பட்டவனுடைய நம்பிக்கை ஒருபோதும். பொதுவாகவே இந்த எளியவனை உலகம் எப்பொழுதும் நினைக்காது. தாவீதுடைய வாழ்க்கையை பாருங்க. ஈசாய் அத்தனை பேரையும் அழைப்பித்து நிறுத்தினான், கடந்து போக பண்ணினான் என்று சொல்லும் போது சரி 7 பேரை காண்பிச்சாச்சு. காண்பித்த பிறகு உண்மையிலேயே ஈசாய் தான் சாமுவேலை கூப்பிட்டு கேட்டிருக்கணும், ஐயா நீங்க இன்னைக்கு வருவீங்கன்னு தெரியாது, நீங்க வந்தபோது இந்த 7 பிள்ளைங்க தான் வீட்டில் இருந்தாங்க, ஆனா எனக்கு இனியொருவன் இருக்கிறான், நான் அவனையும் கூப்பிட்டுட்டு வர்றதுக்கு கொஞ்சம் டைம் கொடுப்பீங்களான்னு யார் கேட்டிருக்கணும் தெரியுமா? ஈசாய் கேட்டிருக்கணும். ஆனா பைபிள் சொல்லுகிறது 11வது வசனத்தை பாருங்கள். ஆமென். 10ல சொல்றாரு சாமுவேல், பின்பு சாமுவேல் ஈசாயை பார்த்து, கர்த்தர் இவர்களில் ஒருவனையும் தெரிந்து கொள்ளவில்லை என்று சொல்லி 11வது வசனம், உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா என்று ஈசாய் கேட்டான். உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா? நான் நினைக்கிறேன் ஒவ்வொருத்தரையா பார்த்து இவன் இல்லைன்னு சொல்லி 7 பேரை சொல்லி முடிச்சுட்டு அடுத்த கொஞ்சம் வெயிட் பண்ணியிருந்திருப்பார் சாமுவேல், வேற ஏதாவது பிள்ளை இருக்குதா? உடனே ஈசாய் வந்து அந்த கேப்ல சொல்லியிருக்கணும், ஐயா இனி ஒருத்தர் இருக்கிறான், கொஞ்சம் டைம் கொடுத்தீங்கன்னா நான் அவனையும் கூட்டிட்டு வரேன், அவனையும் ஒருக்கா பார்த்துருங்க, பார்த்து அவனான்னு பாருங்க, இப்படி ஈசாய் சொல்லியிருக்கணும். ஆனா அந்த டைம்ல சாமுவேல் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்க்கிறார், வேற பிள்ளைங்க கூட்டு வரல. உடனே ஈசாயிட்ட பார்த்து சாமுவேல் கேட்கிறார், வேற ஏதாவது பிள்ளை இருக்குதா? எங்க வீட்டில் எங்க அப்பாவுக்கு வந்து நாங்கள் 5 பிள்ளைங்க இருக்கிறது தெரியும். யாரு எங்க அப்பாட்ட வந்து உங்களுக்கு எத்தனை பிள்ளைங்கன்னு கேட்டா ஈஸியா சொல்லுவோம் 5 பிள்ளைங்க அப்படின்னு சொல்லுவாங்க. 5 பிள்ளைங்க பேரன் தெரியும். ஆனா உங்க பிள்ளைங்க என்ன படிக்கிறாங்கன்னு தெரியும்னு கேட்டா, ஏன்னா அவங்க ஊழியத்துக்குன்னு வெளியே போயிடுவாங்க, எங்க அம்மா தான் எல்லாமே. இது தப்பு கிடையாது. உங்களுக்கு எத்தனை பிள்ளைங்க சொல்லிடுவோம். சில நேரத்தில் உங்க பிள்ளைங்க என்ன படிக்க கேட்டா நமக்கு வந்து ஸ்டக் ஆகும். ஆனா இங்க ஈசாய்க்கு இன்னொரு பிள்ளை இருக்கிறது கூட ஞாபகத்தில் இல்லை. இதுதான் எளியவனுடைய வாழ்க்கை. அவன் அவனை நினைக்கிறதற்கும் அவனை சில இடத்துல நிறுத்துறதற்கும்
பலரும் யோசிப்பார்கள். யோசிப்பார்கள்னு சொல்றதை விட அவனை மறந்தே போவாங்க. இப்படி ஒரு பர்சன் இந்த வீட்டில் உண்டு. அதாவது சொந்தத்தில் ஒருத்தனா இருந்தா கூட ஓகேங்க, குடும்பத்தில் ஒருத்தன். ஆமா, குடும்பத்தில் ஒருத்தன். அதுதான் தாவீது சொல்ல, என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் யார் என்ன மறக்கட்டும், எனக்கு வலது பாரிசத்தில் ஒருத்தர் இருக்கிறார், என்ன அவர் மறந்து போகவே மாட்டார். எத்தனை பேர் இந்த காலை நேரத்தில் நிச்சயத்தோடு சொல்ல முடியும், நான் அவரால் மறக்கப்படுவதில்லை என்று சொல்றவங்க மாத்திரம் சத்தமாய் ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். அவன் நிலை அவருக்கு தெரியும். அதனாலதான் அவர் வலது பாரிசத்து பாருங்க, யாக்கோபு கிட்ட திரும்ப திரும்ப வந்து சொல்ற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? யாக்கோபே பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன், நான் உன் வலது கரத்தை பிடித்து உனக்கு சகாய். வலது கரத்தை பிடிக்கிறான், ரைட் சைட்ல நிக்கிறான், நான் உன் வலது கரத்தை பிடிப்பேன் சொல்லிட்டு தான் சொல்றேன், இஸ்ரவேலே நீ என் தாசன், நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. எத்தனை பேர் நிச்சயமா சொல்ல முடியும், யாக்கோபின் கையை மட்டும் அல்ல என் கையையும் அவர் பிடிச்சுதான் சொல்றார், அவரால் நான் மறக்கப்படுவதில்லை. ஆமென். சுவிசேஷங்களை சொல்லும் போது லூக்கா 12வது அதிகாரம் அதனுடைய 6-7 வசனத்துல சொல்ற, 2 காசுக்கு 5 அடைக்கலாம் குருவிகளை விற்கிறார்கள் அல்லவா, அவைகளில் ஒன்றாகிலும் தேவனால் மறக்கப்படுவது இல்லை சொல்லிட்டு 7வது வசனத்துல சொல்ற, உங்கள் தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது, ஆகையால் பயப்படாதிருங்கள், அநேகம் அடைக்கலாம் குருவிகளை பார்க்கலும் நீங்கள் விசேஷித்தவர்கள். என் கேள்வி, ஆமே அடைக்கலாம் குருவி மட்டும்தான் வித்தாங்களா? அதை விட விலை உள்ள எத்தனையோ பொருட்களை, எத்தனையோ பறவைகளை வித்தார்கள், எத்தனையோ மிருகங்களை விட்டார். அப்ப ஆண்டவர் வந்து நம்மளை விசேஷமா சொல்றதுக்கு அடைக்கலாம் குறியை விட ஸ்பெஷலான பறவைகளை சொல்லியிருக்கலாம்ல. இன்னைக்கு காலையில் இந்த வசனத்தை ஏன் அடைக்கலாம் குருவி எடுத்து சொல்லணும்? அடைக்கலாம் குறியை விட ஸ்பெஷலான விலை உள்ள நல்ல ஒரு பறவையை சொல்லிவிட்டு ஆண்டவர் சொல்லியிருக்கணும். அது எப்படியோ அதே போலதான் நீ எனக்கு அப்படி சொல்லியிருக்கணும். ஆனா ஆண்டவர் இங்க வந்து எதை முக்கியத்துவப்படுத்துறாருன்னா, அடைக்கலாம் குருவியை முக்கியத்துவப்படுத்துறார். ஏன்னா இந்த அடைக்கலாம் குருவி இது அதிகம் நினைக்கப்படுகிற பறவை கிடையாது. இந்த அடைக்கலாம் குருவி எல்லாராலும் கனப்படுத்தப்படுகிற பறவை கிடையாது. இந்த அடைக்கலாம் குருவிக்கு வேல்யூவே கிடையாது, வேல்யூவே கிடையாது. அந்த அடைக்கலாம் குருவியை வச்சு சொல்றார், அதுல ஒண்ணு கீழே விழுறது கூட ஆண்டவருக்கு தெரியும். ஏன் அதை விசேஷப்படுத்துறாருன்னா, பூமியில மற்ற எல்லா கண்களுக்கும் விலை உயர்ந்தது தான் தெரியும், என் கண்ணுக்கு மட்டும் தான் ஒன்ன தெரியும். ஆமென். ஆண்டவர் சொல்றாரு, அது எவ்வளவு விசேஷமோ அதே போல நீ எனக்கு விசேஷமா இருக்கிற, நீ எனக்கு விசேஷமா இருக்கிற. என் நிலைமை அறிந்து என் வலது பாரிசத்தில் நிற்கிற தேவன். ஒரு விஷயம், வலது கரத்தை உயர்த்தி நீங்க என் கூட இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரை சொல்லுங்க. மறக்க மாட்டார், மறக்க மாட்டார். என்னை மறவாமல் நினைக்கிற தேவன், என்னை மறவாமல் நினைக்கிற தேவன். ஆமென். 4வதாக, அவனுக்கு விரோதமாய் எதிர்க்கிறவர்களின் திட்டம் எதுவும் செயல்படாதபடி காப்பார். அவர் வலது பாரிசத்தில் நிற்கிறார்னாலே ஒன்னு கேரண்டி, அவனுக்கு விரோதமாய் எவ்வளவு ஆயுதங்கள் உருவாக்கப்பட்டாலும் அது வாய்க்கவே வாய்க்காது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஏன் அவர் வலது பாரிசத்தில் நின்று இவருக்கு உதவி செய்ய நிற்கிறார் என்றால், இந்த எளியவனுக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் ஆயுதம் என்பது கொஞ்சம் கிடையாது. பைபிள்ல இன்னைக்கு காலையில தியானிக்கும் போது சில வார்த்தைகள் பாருங்க. சங்கீதம் 12வது சங்கீதம் அதனுடைய 5வது வசனத்துல இப்படி சொல்லப்படுகிறது, ஏழைகள் பாழாக்கப்பட்டது நிமித்தம், எளியவர்கள் விடும் பெருமூச்சு நிமித்தம் நான் இப்பொழுது எழுந்து அவன் ஏங்குகிற பாதுகாப்பில் அவனை வைப்பேன்றார். அவன் ஏங்குகிற பாதுகாப்பு, அவனை சேஃப் சோன்ல வைப்பேன். நான் அவனுக்கு துணை நின்று அவன் எதிர்க்கிறவர்களுடைய திட்டங்கள் செயல்படாதபடிக்கு, அவன் எந்த சேஃப்ல இருந்த, எந்த பாதுகாப்புக்குள்ள இருந்தா அவனை எதிர்க்கிறவர்களை திட்டம் செயல்படாது அங்க வைப்பேன். ஏன்னா இவனுக்கு விரோதமா எழும்புகிற ஆயுதம் கொஞ்சம் கிடையாது. ஏசாயா 25வது அதிகாரம் 4வது வசனத்தில் இப்படி சொல்லுகிறார், கொடூரமானவர்களின் சீரல் மதிலை மோதி அடிக்கிற பெருவெள்ளத்தை போல் இருக்கையில், நீர் ஏழைக்கு பலனும் நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும் பெருவெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமும் வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலுமானே. இந்த எளியவனுக்கு முன்பாய் வருகிற நெருக்கம் என்பது கொஞ்சம் கிடையாது. பெருவெள்ளம், பெருவெள்ளத்தை போல, கொடும் வெயிலை போல. சங்கீதம் 37வது சங்கீதம், அங்கே தாவீது தன் வாழ்க்கையை வைத்து சொல்லுகிற ஒரு வார்த்தை 14-15 சொல்றார், சிறுமையும் எளிமையும் ஆனவனை மடிவிக்கவும் செம்மை மார்க்கத்தாரை விழப்படும் துன்மார்க்கர் பட்டயத்தை உருவி தங்கள் வில்லை நானேற்றுகிறார்கள். இன்னும் புரியும்படி சொல்லணும்னா, இவன் சாகனோனே நெருக்குவாங்க. எளிமையானவர் யார் தெரியுமா? அவனை சுத்தி எப்பவுமே ஒரு நெருக்கம் இருக்கும். எந்த நெருக்கம் எதற்கு தெரியுமா? இவன் எப்ப சாவான். தாவீது ஒரு சங்கீதத்தில் இப்படி சொல்றாரு,
இவன் எப்பொழுது சாவான் என்று என்னை சுற்றி இருக்கிற சத்துருக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆமென். தாவீத காட்டுக்குள்ள ஆடு மேய்க்க தகப்பன் அனுப்ப ரீசனே பைபிள் ஸ்காலர் சொல்றாங்க. ஆமென். ஒரு போதகர் கூட அதை டீட்டெயிலா ஒரு நாள் ஒரு யூத் மீட்டிங்ல பேசிட்டு இருக்கும்போது தாவீதுடைய ஹிஸ்டரிய அவர் பேசினார். சில ஹிஸ்டரியில எழுதப்பட்டதை எடுத்து வச்சு பேசினார். அப்பதான் அவர் சொன்ன 2-3 வார்த்தைகள். தாவீது ஒரு பக்கம் பார்க்கும்போது போவாசுடைய கொள்ளு பேர் இல்ல, போவாசை குறித்து வேதம் சொல்லுது பஞ்ச காலத்திலும் பண்ணையார். ஒரு பண்ணையாருக்கு கொள்ளு பெயர் இருக்க ஆடு மேய்க்கிற நிலைமை வருதுன்னா ஏதோ பிரச்சனை. அது மாத்திரம் இல்ல, தன் 7 சகோதரர்களும் நல்ல கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கிறாங்க, ராணுவத்தில் இருக்கிறாங்க. 7 பேரும் ஒரே பொசிஷன்ல இருக்கும்போது அந்த 7 பேருக்காவது தோண வேண்டாமா என் தம்பி எங்க கூட தான் இருக்கணும்? யாருக்குமே தோணல. எல்லாருக்குமே என்னன்னா இவனை காட்டுக்குள்ள கொஞ்சம் ஆடை விட்டு, அது நிறைய ஆடுகள் கூட கிடையாது, கொஞ்சம் ஆடு. ஏன்னா காட்டுக்குள்ளதான் மிருகங்கள், பட்சிக்கிற மிருகங்கள், சிங்கம், கரடி இவைகள் எல்லாம் அட்டாக் பண்ண வரும். அப்போ ஆடுகள் போனாலும் பரவாயில்ல, அது கூட இவன் போனாலும் பரவாயில்ல. தாவீது சிங்கத்தை கொன்னுட்டு வீட்டில் வந்து சொல்லாம இருந்திருப்பாரா? சொல்லி இருந்திருப்பார். ஆனா யாரும் நம்பி இருக்க மாட்டாங்க. அதனாலதான் ஒரு இடம் வந்தபோது ராஜாட்ட வந்து சொல்ல வேண்டிய இடத்துல சொன்ன போது அது ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சு. வீட்டில் சொல்லியிருப்பார், கண்டிப்பா சொல்லியிருப்பார். நம்ம ஒரு சின்ன காரியம் சாதிச்சாலும் ஊர் ஃபுல்லா சொல்றோமே, அவர் சிங்கத்தை கொண்டுட்டு சொல்லாம இருந்துப்பாரு, கண்டிப்பா வீட்டுக்கு வந்து சொல்லி இருந்திருப்பார். ஆனா அதெல்லாம் வீட்டில் உள்ளவங்களுக்கு ஒரு விஷயமே கிடையாது. அவன் எப்ப சாவான். தாவீது வீட்டுக்கு வந்தாலும் ஒண்ணும் கிடையாது, வராட்டாலும் ஒண்ணும் கிடையாது. இதான் எளிவனுடைய வாழ்க்கை. எப்ப சாவான். அவனுக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் ஆயுதம் என்பது கொஞ்சமா இருக்காது, அதிகம் நெருக்கப்படுவான். ஆனா ஒன்னு கேரண்டி, அவர் வலது பாரிசத்தில் இருப்பார். ஆனா அதே சங்கீதத்தில் 15வது வசனத்துல சொல்ற, ஆனாலும் அவர்கள் பட்டயம் அவர்களுடைய இருதயத்தில் உருவி போகும், அவர்கள் வில்லுகள் முறியும். ஆமென். வில்லை நானேற்றி என்னை முறிக்கும்படி நானேற்றின வில்லுகள் நான் முறிவேன் என்று நினைத்தார்கள், ஆனால் என் கூட கர்த்தர் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியா அவர்கள் வில்லுகள் முறியும். ஆமென். சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு ரைட் ஹேண்ட் அவர் இருக்கிறார், என் கேடகமாய் அவர் இருக்கிறார், என் பலனாய் அவர் இருக்கிறார், எனவே நான் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆமென். சொல்லுங்க பார்க்கலாம். கடைசி ஒரே ஒரு வார்த்தையை சொல்லி நான் முடிக்கிறேன். அவர் வலது பாரிசத்தில் இருக்கும்போது எதிர்க்கிறவர்களின் திட்டம் எதுவும் செயல்படாது. அதே போல அவர் வலது பாரிசத்தில் இருக்கிறபடினால் எளியவனுக்கு ஒரு நிச்சயம் உண்டு, அவன் எல்லாவற்றிலிருந்தும் விடுவிக்கப்படுவான். ஆமென். சொல்லுங்க பார்க்கலாம். 72வது சங்கீதம் அதனுடைய 12வது வசனத்தில் சொல்லப்படுகிறது, கூப்பிடுகிற எளியவனையும் உதவியற்ற சிறுமையானவனையும் அவர் விடுவிப்பார். அவர் விடுவிப்பார். இயேசுவின் நாமத்தில் சொல்றேன், கர்த்தர் உங்க வலது பாரிசத்தில் இருக்கிறார் என்பது நிச்சயமானால் ஒரு நிச்சயத்தை, ஒரு உறுதியை வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு நாள் உண்டு, அன்றைக்கு என்னுடைய எல்லா சத்துருக்களிலிருந்து கர்த்தர் என்னை விடுதலையாக்கி ரட்சிப்பார் என்று நம்புறவங்க மாத்திரம் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அதுதான் தாவீதுடைய 18வது சங்கீதம். 18வது சங்கீதத்தின் தலைப்பு இப்படி கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். நான் வாசிக்கிறேன். 18வது சங்கீதத்தின் தலைப்பு ராக தலைவருக்கு ஒப்புவிக்கப்பட்ட சங்கீதம். கர்த்தருடைய தாசனாகிய தாவீது இந்த பாட்டின் வார்த்தைகளை கர்த்தர் தன்னை தன்னுடைய எல்லா சத்துருக்களின் கைக்கும் சவுலின் கைக்கும் நீங்களாக்கி விடுவித்த நாளிலே பாடிற பாட்டேன். ஆமென். ஏன் இந்த வார்த்தையை எடுத்து வாசிச்சேன்டா, எளியவனுக்கு எல்லாவற்றிலிருந்தும் விடுதலையாக்கப்படுற ஒரு நாளை கர்த்தர் வைத்திருக்கிறார். இந்த நிச்சயம் உள்ளவங்க வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, யுத்தம் இல்லாத இளைப்பாறுதலை கர்த்தர் எனக்காய் வைத்திருக்கிறார். என் சுகவாழ்வு சீக்கிரம் துளிர்க்கும். ஆமென். சீக்கிரத்துல கர்த்தரின் வலது பாரிசத்தில். எனவே தாவீதை போல ஒரே ஒரு ஜெபம் இந்த மாதத்தில் அதிகமாய் ஜெபியுங்கள். நான் ஒரு சிறுமையும் எளிமையுமானவன், ஆண்டவரை எப்பொழுதும் உம்மை எனக்கு முன்பாய் வைத்திருக்கிறேன், நீர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. கர்த்தர் எளியவனுடைய வலது பாரிசத்தில் நிற்பார், அவனுடைய ஆத்துமாவை ரட்சிப்பார். அவனுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா ஆக்கினைகளுக்கு முன்பாய் கர்த்தர் அவனுக்கு துணையாய் நின்று கர்த்தர் அவனை ரட்சித்து நடத்துவார். இந்த தேவன் எனக்கு துணையாய் இருக்கிறார் என்று நம்புறவங்க மாத்திர சத்தமாய் ஆமென் சொல்லுவோமா? எல்லாரும் கண்களை மூடி, முடிந்தவர்கள் முழங்கால் படியிட்டு இன்னைக்குள்ளாய் தீர்க்கிறவர்கள் நின்று எளியவனுடைய ஆத்துமாவை ரட்சிக்க கர்த்தர் அவன் வலது பாரிசத்தில் இருப்பார். ஆண்டவரே, நீங்க மட்டும்தான்ப்பா எங்க வலது பாரிசத்தில் நிற்க முடியும். எங்களை ஆண்டவரே உம்மை எங்களுக்கு முன்பாக நிறுத்தி வைக்கிறோம். நீர் எங்கள் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியால் நாங்கள் அசைக்கப்படுவதில்லை. இந்த மாதம் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே இப்படிப்பட்ட ஒரு உறுதியான நிச்சயமான மாதமா இருப்பதாக.
எந்த ஒரு காரியத்திற்கும் எங்கள் வலது பாரிசத்தில் இருக்கிறவரையே நோக்கி பார்க்க, எல்லா தேவையை காட்டிலும் நீரே எங்கள் தேவையாக இந்த மாதம் காணப்பட கர்த்தர் கிருபை செய்வீராக. நீர் உம்முடைய பிள்ளைகளோடு துணை நிற்கும் போது ஆண்டவரே, ஆண்டவரே, அவர்கள் எவ்வளவு முக்கியமானவர்கள் என்பதை காண்பிப்பீர் அப்பா. அவர்கள் தனிமையை இல்லாதவர்கள், அவரோடு கூட அவர் இருக்கிறார் என்பதை காண்பிக்கிறவர் அப்பா. அவர்களுக்கு விரோதமாக எதிர்க்கிற எல்லாவற்றையும் நீங்களாக்கி போடுகிறவர் அப்பா. ஆண்டவர், நீர் இதை நின்று நிரூபிப்பீர். இயேசுவின் நாமத்திலே தாவீதின் வாழ்க்கையில நின்று நிரூபித்தவர் இந்த மாதத்தில் எங்கள் வாழ்க்கையில நின்று நிரூபிப்பீராக. ஆண்டவர், உண்மையை எங்களுக்கு முன்பாய் வைத்திருக்கிறோம், உண்மையை சார்ந்திருக்கிறோம், உண்மையை நம்பி இருக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் நம்பிக்கை வெட்கப்பட்டு போகாதபடிக்கு செய்வீராக. இந்த மாதம் இந்த வார்த்தையின்படியே ஒவ்வொருவருக்கு கர்த்தர் துணையாய் நின்று எந்தெந்த பகுதிகளில் விடுவிக்கப்படணுமோ விடுவிக்கப்பட்டு உடைய பிள்ளைகள் உம்மை துதித்து மகிழும்படி கர்த்தர் கிருபை செய்யும். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு நாளும் நன்மையா இருக்கட்டும், ஆசீர்வாதமா இருக்கட்டும். விசேஷமாய் போக்கிலும் வரத்திலும் காத்துக்கொள்ளும். எந்த விதமான ஆபத்தோ பலவீனங்களும் உடைய பிள்ளைகளை தொடாதபடி கர்த்தர் காத்துக்கோங்க. ஆண்டவர், கையின் கிரியைகளை ஆசீர்வதிங்க, எல்லாவற்றில் நிறைவை கட்டளையிடுங்க. துணையாய் கர்த்தர் இருக்கிறதை காண பண்ணுங்க. ஆண்டவர், எப்பொழுது உண்மையை அண்டிக் கொண்டிருக்கிற கிருபைகளை தாங்க, உண்மையை சார்ந்து கொள்ளுகிற உணர்வை கர்த்தர் எங்களுக்கு தருவீராக. தொடர்ந்து வழி நடத்தும். ஒவ்வொரு ஆராதனைகளை தடையில்லாமல் வந்து கலந்து கொள்ள கிருபை தாரும். ஆண்டவரே, இந்த நேரத்தில் பலவீனத்தோடு இருக்கிறவர்கள் ஒரு விசை கூட நினைக்கிறோம், பலப்படுத்துங்கப்பா. ஹல்லேலூயா. எக்ஸாம் எழுதுகிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. ஆண்டவர், எல்லா சபைகளையும் ஆசீர்வதிங்க, ஊழியர்களை ஆசீர்வதிங்க, தேச ஜனங்களை ஆசீர்வதிங்க, தேசத்தை ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, எல்லா விதத்திலும் சிறந்திருக்க கிருபை செய்யும். நீர் துணையாய் இருக்கிறதே அதிகமா இந்த மாதத்திலே ஒவ்வொரு நாளும் உணரவும் ருசிக்கும் கர்த்தர் அனுக்கிரகம் செய்யும். ஆசீர்வதி. உடைய பிள்ளைகளை சமாதானத்தோடு அனுப்பும். வந்த இணைந்த எல்லா தேவ பிள்ளைகளையும் கர்த்தர் நிறைவாய் நடத்தும். நீர் பெருகணும், நாங்கள் சிறுகணும். இயேசுவின் நாமத்தில் ஜெபத்தை கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியாருடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கியிருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சமாதானத்தோடு போய் வாருங்கள். ஆமென்.